டே 72 ஆஃப் போஸ்டிங் வீடியோஸ்ல இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஆல் மசில் டே. காலையில இந்த தோசை கீசையெல்லாம் ஊத்தி போட்டுட்டு மதிய உணவுக்கு முட்டையும் சாம்பார் சாத்தையும் கட்டி வச்சுட்டு இந்த தோசையில சுட சுட 2 கரண்டி சாம்பாரை ஊத்தி உட்காந்து சாப்பிட்டுட்டேன். இந்த பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒழுங்கு பிள்ளையா காலேஜ் கிளம்பி போயிட்டேன். அந்த நெடுந்தூர பயணத்துல கம் வித் மீ டு மை ஹோமே சி மை ஹோமே யூ லைக் மீன்னு ஒரு பாடல் கேட்டேன். தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு என்னமோ தெரியல, காலேஜ் ஆஃப் டே எல்லாம் விட்டுட்டாங்க. எனக்கும் ரொம்ப நல்லதா போச்சுன்னு ரிட்டர்ன் வர வழியில இந்த குறுகுறு மண்டையோட குறுகுறுன்னு பார்க்க முடியாதுன்னு சொல்லி குடுகுடுன்னு போயிட்டான். அப்புறம் லைட்டா போர் அடிச்சதுனால இந்த டாமி பையில இழுத்து போட்டு ஜூம் ஜூம் ரோபோட்டா ரோபோட்டா ரோபோட்டான்னு விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங்கா ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பிரெட் ஆம்லேட்டை போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டேன். என்னோட ஃப்ரண்ட் லிவர் பயிற்சியில எப்பெல்லாம் என்னோட ஷோல்டர் ரெட்ராக்ஷன்ல நான் கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும் அப்பெல்லாம் என்னால நல்லா ஹோல்ட் பண்ண முடியுது. அது மிஸ் ஆகும் போது தான் ஃபார்ம் பேடா இருக்கு. நம்ம என்ன தப்பு பண்றோம்ங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காகவே 1 லெக் ஃப்ரண்ட் லிவர்ல பல அட்டம்ஸ் போட்டேன். இதுக்கு நடுவுல என்ன மண்டை மேலேயே தட்டி வேலையா வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க. இட்ஸ் ஓகேன்னு வீட்டுக்கு வந்து ஃபயரோட எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணா மண்டை மேலேயே ஒரு அடி. இருந்தாலும் அடங்க மாட்டான்ட்டு அத்தலட்டு மதுன்னு சொல்லி பிஸ்டல் ஸ்குவாட்டும் டிராகன் பிளாகும் முடிச்சுட்டு வாத்தியார் மெசேஜ் பார்த்தா இன்னைக்கு ரெஸ்ட். இந்த ஆர்வ கோளாறுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாத்துக்கங்க. சரி போனது போகட்டும் ஆனது ஆகட்டும்னு சொல்லி மீதி இருந்த எக்ஸசைஸையும் முடிச்சிட்டேன். அப்புறம் ஃபிஷ் ஆயிலையும் முழுங்கிட்டேன். நிலைத்தன்மையோட இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.